சம்மந்தி நடக்குதுங்க. கொஞ்சம் உட்காந்துட்டு என் பக்கத்துல உட்காந்தா வரணும்னு சொன்னேன். வந்தால பத்தியா உங்களுக்கெல்லாம் சொல்லில பிரோஜனமே இல்லடி. புரி எத்தனை வாட்டி புரிய வச்சாலும் புரியாதுல்ல. நான் வந்து உட்காந்துருக்காமலே அமைதியா இருக்கு. என்ன நடக்குதுங்க? புதுசா கோர்ஸ் இருந்திருக்கு, எனக்கு புரியல. கொஞ்சம் கத்துக் கொடுக்குறீங்களா? என்ன கோர்ஸ்? ஐடிக்காக. என்ன திடீர்னு? சும்மா அதை படிச்ச ஐடி ஆஃபீஸ்ல வேலை செய்யலாம்ல. ஓ சரி, நானே சொல்லி தரணும். ஐத்தான்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு. ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது, நிறைய எரர் காட்டுது. சரி காட்டு, சொல்லித்தரேன். இதை பாருங்க. என் பையன் பக்கத்துல நான் தான் சொன்னேன் என் பையன் மாறுவான்னு. நீ ஏன் கேக்குறீங்க? இனிமேல் சந்தோஷமா இருங்க, போதுமா? நான் கூட நம்மளும் அது போய் உட்காந்து ஒரு பக்கத்துல உள்ள அமைதியா பேசுவாருன்ட்டு. கூட நம்மளையா என்ன மாற்றமோ தெரியல. இருந்து கூட பார்த்து ரசிங்க, தெரியும். சரிம்மா, சரி சரி சரி. என்ன நீ கூப்பிட்டீங்க? இந்த வச்சு அப்படின்னு மூழ்கிட்டீங்க. அன்னைக்கு பேசுவாங்க. அப்புறம் வேற என்ன சொல்றேன் வந்து மாமா சொல்லித்தரேன். ஐயோ ஜாலியா இருக்கு, இவனை இப்படி பேசுறான். இங்க வாயா. பாட்டிக்கிட்ட கூட போக. டேய் நானே தங்கச்சி வந்தேன். என்ன தங்கச்சிக்கு பின்னாடி கொஞ்சம் எட்டி பாரு. ஐயோ என்னடி இது? அதுதான் சொல்றேன். இங்க வா. நானா? லைட்டா நகர்ந்து வா. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்புறம் இது வா சொல்லித்தரேன். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசு? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நடக்குது தெரியுதா? என்ன நடக்குது? என்ன நடக்குது புரியல. திரும்பி பார். அண்ணி அவன் என் புருஷன் பக்கத்துல. அப்புறம் புரிஞ்சுதா? இது கொஞ்சம் புரியல. அத்த கொட்டாதி. உனக்கு கொட்டினதும் கழிச்சு இல்ல. இப்படி சொல்ற ஒழுங்க கவனி. கவனம் தேவை இதுல. என் கவனம் உங்ககிட்ட தான் அத்தா இருக்கு. ஓ உங்க கவனம் என்கிட்ட தான் இருக்கு. ஆமா அத்தாமா, என் கவனம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க தான் எனக்கு கண்டுக்கல. அத்தானா? அத்தான் கூப்பிட்டு கவனம் இருக்காரு. இனிமேல் கவனிச்சிடலாம். ஒழுங்க கவனி. சரிங்க அத்தா. பாத்தியா நடக்குதுன்னு? அவங்களுக்கு எது சொல்லித்தராரு போல இருக்கே. சரி அப்புறம் எது கூப்பிட்டீங்க? உனக்கும் வரல. அப்புறம் நீ பாத்துட்டு திரும்பிட்டா. இங்க ஒரே நாய்ஸா இருக்கு அத்தா. யாரும் உட்காருங்களா? அங்க போய் படிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. சரி போலாமே. நிஜமாவா நீங்க சொல்லு. நான் சொல்றேன். சிஸ்டமும் சார்ஜ் குறையுது, ஹீட் ஆயிடுச்சு. அங்க சார்ஜ் போட்டு அங்கேயும் படிக்கலாம். போலாமா? இது மட்டும் முடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகே 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 ஓகே. சாரி அம்மோ சரக்குட்டி, சும்மா அவனை வெறுப்பேற்ற தான் பண்ணேன். அவன் பதிலுக்கு இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அவன் விளையாட்டு தான் பண்றான், அவனை வெறுப்பேற்ற தான் பண்றான். நீ வெறுப்பேற்றனால உனக்கு சொல்றேன். ஏன்டா ஏன் அப்படி பண்ற? அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? ஏன்டா வெறுப்பேற்ற அவன் காண்டா வராடா. காமெடி பண்ணாதீங்க பாஸ். சரி நாங்க பிஸியா இருக்கோம், நீங்க அங்க வேலையை பாருங்க. அதான செஞ்சாங்க. ஆமா வேற சமைக்கலையா? அண்ணி ரூம் போகணும். ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் அம்மா வீட்டுல எடுத்துட்டு போய் விடுறீங்களா? நீங்க ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் நடந்துருவேன். கொஞ்சம் தூரம் அந்த சூடு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் யாரோட ஹெல்ப் கூட தேவையில்லை. சொல்றேன், எனக்கு யார் தயவும் தேவையில்லை. ராத்திரிக்கு போறேன். சரி இந்த ரூம் போக வேண்டியதானே? நான் படியில இருக்க மாட்டேன், நான் அம்மா வீட்டுல விடுங்க ப்ளீஸ். சரிடா தங்கம், கீழே ரூம்லேங்கண்ணா. வேண்டாம் நீ, நானே போய்க்கிறேன். உங்க ஹெல்ப் எனக்கு வேண்டாம். நீ அவ்வளோ நடக்கணுமே தான் சொன்ன. வா நான் உன்னை கூட்டு போறேன். தேங்க்ஸ். சாரி பண்றது தப்பு, நான் சொல்லிட்டேன். ஒரே பீச் தோரலையா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க ரூம் போலாம். சரி அத்தா, அங்க போய் இப்படி போதுமா? சந்தோஷமா? வாங்க கொஞ்ச நேரம் நம்ம போவோம். அவங்க ரூம்ல இருக்கட்டும். யாருமே இல்ல, அவங்க வெளியே நம்மளும் போயிட்டு வந்துட்டோம்னா அதுவும் அவங்க கிளம்பிச்சு. அவங்க அண்ணன் அண்ணி அவங்க போயிடுவாங்க. அப்புறம் இவங்க மட்டும் என்ன ஒன்று ரூம்ல படுப்பாங்க, இல்லை இவங்க அவங்க போயிடுவாங்க. இந்த வீட்லயே அவங்க தனியா இருக்கட்டும். ஐயோ இதுக்கப்புறம் பார்த்து. சரி போலாம். மாத்திரை போடாம நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. இதுதான் பேசுறேன், காதுல விழுதா இல்லையா? வச்சுட்டு போங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ மாத்திரை போடாம இருக்க நீ. ஃபர்ஸ்ட் மாத்திரை போடு. காலைல மாத்திரை மதியம் போடக்கூடாது, எனக்கு வேண்டாம். இந்த இதெல்லாம் தெரியுது இல்ல? காலைல மாத்திரை காலைல போடணும் தெரியாதா? இத்தனை நாளா நான் போடல, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. இத்தனை நீ போடலையா? இத்தனை நாளா என்னென்ன போடணும்னு நான் கவனிக்கல, பார்க்கல. எனக்கு கொடுத்தாங்க, நான் போட்டேன், நம்பி போட்டேன். இன்னைக்கு தரல, இன்னைக்கு இல்லை நான் நினைச்சிட்டேன். அவங்கள கூப்பிடுறாங்க, நான் தான் கீழே கூப்பிட்டு வந்தேன். அப்புறமா நான் தான் எடுத்து கொடுத்துருக்கணும், மறந்துட்டேனே.
இன்பு பிடிக்கிற பேர்ல மறந்துட்டேன், நீ சாரிடா. ஏன் நான் கொடுத்தீங்கன்னா உனக்கு தெரியாது? அந்த மாத்திரை எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன போடணும்னு தெரியாது. நான் மாத்திரை சீட்டையும் பார்த்ததில்ல. எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என் கண்ணில் கூட பார்த்ததில்ல. வாயை திறப்பும் போட்டு விடுவாங்க, வாயை திறப்பும் ஊற்றி விடுவாங்க. அப்படிதான் எனக்கு தெரியும். கோவப்படுற பேர் தப்பு பண்ணிட்டேன். சரி இப்ப போடு. இப்பெல்லாம் போடக்கூடாது. அது ஒரு நாள் போட்டினா வலிக்கும். வெளியில தெரியாது. சின்ன கோடு பெரிய கோடு வந்தா சின்ன கோடை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. என்ன சொல்ற, சின்ன கூட பெரிய கொடுன்னு? பர்சனல் யூ மே கோ நவ். இது தூங்கணும், நீங்க கிளம்புங்க. நீங்க எவ்வளவு திமுறலாம் உனக்கு. என்ன நடந்து வந்திருக்க? கால் என்னத்துக்கு ஆகுறது? பேசிட்டு இருக்கீங்க நானு. அப்புறம் பேசுறது வேஸ்ட், பேசவும் தேவையில்லை. எனக்கு வேற வேலை இருக்கும், போங்கன்னு. எனக்கு வேற வேலை இருக்கும். ஆமா நான் பிஸியா தான் இருக்கேன். என் மொழப்போட கூட பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு ஏதோ மாத்திரை கொடுக்கணும் ஞாபகம் வந்துச்சு, அதை வந்து கத்துறது கோவப்படுறது அதெல்லாம் வராது. அவ கூட வேணா போலாம். சரி நான் ரூம் விட்டே வந்தேன். ரூம் விட்டியா இங்க வந்த? கேள்வி கேட்டுட்டு இருக்கணும், புரியுதா? ஏதோ கேட்டு கேள்வி பதில் சொல்லு. நான் வீடு, என் வீட்டில் தான் இருப்பேன். இப்போ என்ன? பாதியா வீடு. என்னதான் பிரச்சனை? கேள்வி படுத்துறேன். எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? படிக்குதா? இருந்தியா? இருந்தாலும் என்ன வேணா உங்களுக்கு என்ன? விழுந்திருக்கா? விழுந்துட்டியா நீ? வண்டி இப்படி பண்ற? அதான் ஒன்று கூட்டு போறான்ல, மாடி இருக்கலாம்ல. கூட்டு போவார் இவரு. நான் தூங்கணும், வெளியே போங்க. வலிக்கு ஆயில் தேய்ச்சி அதுக்கு என்ன பண்றீங்க? ஏன் போன்ற எனக்கு பிடிக்காதுல்ல, அதானே. அதான் தேவையில்லாத விஷயம். கூட வேணா போலாமே. அவ கூட தூண்டா, அவ கூட போங்கன்னுட்டேன். கூட வேணா போலாம். வெளியே போனேன். இது உங்க வீடு, அதனால வெளியே போன்னு சொல்றீங்க, அப்படிதானே? வீட்டை விட்டு போக சொல்லல, என் ரூமை விட்டு தான் போக சொன்னேன். வெளியே போங்க. எவ்வளோ ஒருத்தி பார்த்தோட மாத்திரை கொடுக்கணும் கூட தோணல. வெறுப்பேத்த பண்ணாரு நான் நம்பணும். முன்னாடி பண்ணக்கூடாதோ, யார்கிட்ட பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவாராம். அதை வெறுப்பேத்துறதா நான் நினச்சிக்கணுமோ? வெயில் அப்படி பிடித்த விஷயம் நிம்மதியாவது இருக்கேன். கிட்ட வந்துடாத, இன்னொன்று சேர்க்கவே மாட்டேன். பழி வாங்கணும், கலாய்க்கணும்னா என்ன வேணா பண்ணுவாங்களா? அப்போ நான் பண்ணிட்டுமா திருப்பி இதே மாதிரி? ரொம்ப ஜடத்த காதலிச்ச பாரு. காதலிக்கணும், உனக்கு காதலிக்க சொல்ல போங்க. அதை புதுசாக கடைச்சிட்டாங்கல்ல, போங்க அங்கேயே. கூட கூட போனீங்க திட்டிடாது. அழறா. ஏய் எதுக்கொள்ற? எதுக்கொள்ற? விசுமாத வெளியே போங்கன்னு. இவர் கால் நான் கூட விழுந்துருவேன். வெளியே போங்கன்னு. காலற வெளியே போங்க. ஊரிங்களா நான் கத்தவா? தேம்பாத கெஞ்சிக்கு குரல் பிரச்சனையுடைய புரிஞ்சுக்கவே மாட்டேன். இப்போதான் உன்னோட இது ஆறிட்டு இருக்கு. ப்ளீஸ் தேம்பாத தங்கம், குரல் பிரச்சனை செல்லல என் புச்சியில. ப்ளீஸ் 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 திட்டு, கத்து, எவ்வளவு கத்துவோம். திட்டு திட்டுமா திட்டுமா திட்டுமா, அழாதமா தேம்பாதமா. போங்க, உங்க சிவா உங்க ரூம்ல வெயிட் பண்ணுவாங்க. இது தாண்டி எனக்கு உங்ககிட்ட பிடிக்கல. இருப்பா அவகிட்ட போ, அவகிட்ட போய் எனக்கு அந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கு எரியுது. தயவுசெய்து வெளியே போங்கன்னு. ஆனா வேண்டாம், அவ்வளவுதானே. யாருக்கு நான் வேண்டும், நான் வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அடிபட்டுச்சா? அடிபட்டுச்சா? வீடு பார்க்க ஒரு மட்டும் பிடிச்சிட்டு பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். இருக்கவும் பயமா இருக்கு. ஃபோர்ஸ் குத்தி இழுத்தீங்கன்னா இடிச்சு விழுப்பியா, அதுக்கப்புறம் அதுக்கு தான் வலிக்குமான்னு இல்லை பாக்குறேன்ல. டாக்டர் இல்லை, புரியுதுல? எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். பார்த்து கிழிச்சுப்பீங்களா? சரி, நான் தான் சார் பார்த்துக்கிட்டேன், என்னை யாரும் பார்த்துக்கல. இத்தனை வருஷம் வரல உனக்கு தூக்கம் வருமான்னு? இடம் இல்லை, அப்படிதான் இருக்கும். நீ சட்டம் தான் என்ன கூட வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். நீ சடமா தானே இருக்க. சடம் தான் சொல்லுவேன். ஆமா, நான் சடம் தான். எனக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, எதுவும் இல்லை. இருந்திருந்தா மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் அப்பவே சில பேர் தூக்கி போட்டிருப்பேன்ல, போடல. அவங்க வருவாங்க, அவங்க எனக்காக வருவாங்க, காத்துட்டு இருந்தாலும் நான் ஜடம் தான். எவ்வளவோ பண்ணாங்க. அவங்க வீட்டு பையன் இருக்குன்னு எனக்கு தோணல. சூடு இல்லாமல் சொரணம் இல்லாமல் அவனுக்காகவே காத்துட்டு இருந்தாலும் நான் ஜடம் தான். சிங்கமா பச்சை பச்சையாக தான் பேசினாங்க, எவன் கூடயும் சேர்த்து பேசினாங்க. அப்பயும் கவலைப்படாம அவன் வருவான்னு காத்துட்டு இருந்தாலும் நான் ஜடம் தான். ஏன் அவனே பேச மாட்டான், என்னை மதிக்க மாட்டான், ஏன் இடிச்சிட்டும் போனான். அப்பயும் பரவாயில்ல அவன் நம்பிட்டு இருந்தாலும் நான் ஜடம் தான். போதுமா? ஜடம் தான். கத்தாத கத்தாத, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தொலைது, அந்த குரல் இருக்கிறதுக்கு ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நான் அடிச்சிரும் பார்த்துக்கோ. என்ன வார்த்தை பேசுற? தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அவன்கிட்ட கூட பேசிட்டு வந்தவன் என் கூட வரத்தா வெளியே போனேன். போக முடியாது, முடியாது. உங்கள்கிட்ட இங்கே போக மாட்டேன். முன்னாடி அந்த வீட்டுல இருப்பாங்க, போங்க. நான் வாய் உடைச்சிருவேன். உங்க பொண்டாட்டி அந்த வீட்டுல இருப்பாங்க, போங்கன்னு. அதான் அவங்க பக்கத்துல உட்காந்து அத்தான் கூப்பிட்டு இருந்தாங்களா, அவங்க தான், போங்க. அடைச்ச இவ்வளவு விருப்பத்துல அதை மறந்துட்டேனே. ஆல்ரெடி அத்தான் கூப்பிடுறதையே விட்டுட்டா. எப்படா ஒரு நாள் அவளே தோணும் தான் கூப்பிடுவான். அவளுக்கு அத்தான் கூப்பிட்டாலே அவன் ஞாபகம் தான் வரும். நான் அமைதியா இருக்க மாட்டேன்றதுனால மட்டும்தான் அவன் திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சான். திருப்பி அவ கூடும்போது நான் அமைதியா இருந்துட்டேனே, நான் அந்த வார்த்தை கவனிக்கலையே.
சாரி, நிஜமா நான் அதை கவனிக்கலன்னு இல்லை. உன்னை பொறுப்பேற்றணுன்ற இதில் அதை யோசிக்கவே இல்லை. போங்க சார் போங்க. வேண்டாம், அப்படி சொல்லாத. இன்னொரு பொண்ணு ரூம்ல இருக்கு, தப்பு போங்கன்னு. என்ன அமைதி அந்த ரொம்ப பேசுற? வேணா 2 பொண்ணு கூட அட் டைம் பேசுறது பழக்கமா இருக்கும். நீங்க அங்கேயே போங்க, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. என்ன விருப்பத்தை தான் பண்ண உனக்கே தெரியும். என்னையா வெறுப்பேற்றணும்? நான் யார் உங்களுக்கு? வெளியே போங்க. நீங்க தான் எனக்கு சூடு சொரணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்க, வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் சூடு சொரணையோட இருக்கேன், நீங்க வெளியே போங்க. இவ்வளோ பேசாத. இது ஒருத்தி நம்பிக்கையா இருந்தா பிடிக்காதுல்ல. சூடு இருக்கணும், சொரணம் இருக்கணும், ரோஷம் இருக்கணும், ரியாக்ட் பண்ணணும்ல. நான் ரியாக்ட் பண்ணா இப்படிதான் பண்ணுவேன். இன்னொருத்தி பக்கத்துல என் புருஷன் உட்காந்து அத்தோட நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அத்தோட என் புருஷன் இல்லை. ரியாக்ட் பண்ணிட்டேன், போதுமா? மாட்டேன். அதுக்கு ரிவெஞ்ச் டாஸ்க்கு இது மாதிரிலாம் பழிவாங்காத. பழிவாங்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைங்க. வெளியே போங்கன்னு. சும்மா போங்கன்னு சொல்லாத. சாரி. நான் அவ்வளோ வெறுப்பேற்றினாவது நீ பக்கத்தில் வருவேன் பார்த்தேன். நான் என்ன சொன்னேன், வந்தா நீ பக்கத்தில் வரணும்னு. எல்லாரும் உனக்கு கூப்பிட்டுருக்கேன், ஒரு விஷயம் பேசணும், உனக்கு கேட்கணும், முக்கியமான விஷயம்ட்டு திரும்பியா நீ? என்னை வச்சு பிளாக்மெயில் பண்றது எல்லாருக்கும் ஈஸி இல்லை. இப்போ உங்க ஃப்ரெண்டு பிளாக்மெயில் பண்ணாரு, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணான்? ஆமா, அவர் மேல பாசம் இருந்தா நான் உங்க பக்கம் திரும்ப கூடாதுன்னாரு. அப்புறம் நீங்க உங்க மேல பாசம் இருந்தா அவர் பக்கம் பார்க்க கூடாதுன்னு அதேதான் அவரு. ஆளுக்கு என்ன வச்சு விளையாடுங்க. ஒரு லட்சம் வச்சு கிடைச்சிட்டல, நல்ல ஒரு டாய் கிடைச்ச மாதிரி. அது கீ கொடுக்குற டாய், நீங்க என்ன கீ கொடுத்தாலும் ஆட போகுது. அதனால உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ, யாருக்கு தோணுதோ அந்த கீ அப்பப்போ கொடுத்துக்கோங்க. சாரிடா, பாரு, நீ அதனால தான் கூட பேசாம இருந்தேன், என்கிட்ட வராம எனக்கு தெரியாதுடா பட்டு. என்னைக்குதான் இதுதான் நீங்க தெரிஞ்சு பண்ணிருக்கீங்க. என்னைக்குமே என்ன டார்ச்சர் பண்றது தானே, பண்ணுங்க. என்ன தோணுதோ பண்ணுங்க. சாரிடாமா, நீ கோவப்படலன்ற உங்க கூட உட்காருங்க, கொஞ்சங்க, கொலாவுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, போதுமா? சொல்லாத. எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நான் வேண்டான்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க தானே? சாரிடா தங்கம், இன்னொரு விருப்பத்தை மாட்டேன். வேண்டாம், போங்கன்னு. பக்கத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கு, போங்கன்னு. சொல்லாத. போங்கன்னு. சாரி, நான் உட்காந்து சொன்னேன் தானே. சொல்லிட்டீங்க, அது சொல்லிட்டீங்கன்னு இப்ப நானும் சொல்லிட்டேன். நீங்க போலாம், எப்ப வேணாலும் போலாம், போதுமா? போன்னு சொல்லாத. நீ என்ன சொன்ன? வரலைன்னா இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுப்பேன்னு சொன்னேன். ஆமா, நான் கூட இத்தனை நாள் அது என்ன நினைச்சேன், இப்ப தெரிஞ்சிச்சு அது என்ன இல்ல அவளன்னு. ஆமா, நான் வரலைன்னா நீங்க என்னதான் இழுத்து பிடிப்பீங்கன்னு எவ்வளவு நாளா நினைச்சேன். ஆனா அது என்ன இல்ல. நான் வரலைன்னா நீங்க இனிமேல் அவளை இழுத்து பிடிச்சிப்பீங்க, அவ்வளவுதானே. தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்க இழுத்து பிடிச்சிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ். எனக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் என்ன தடுக்க யாராலையும் முடியாது. என்னால முடியும். எனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு என்னால முடிவு பண்ணிக்க முடியும். உங்க விஷயத்துல எல்லாம் முடிவும் நான் வந்து எடுப்பேன். இந்த உரிமையில உங்களுக்கு இல்ல, அது இன்னையோட போச்சு. நான் விளையாட்டுக்கு பண்ணேன். அதே சரி சேர்த்து பண்ணாத, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. என்ன தடுக்காத, அவ்வளவுதான் சொல்லி. சாரி, என்ன கோவப்பட மாட்டேன், புரிஞ்சுக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், போராட்டி போறாம வரும்னு ஒத்துக்கிறேன். மூலமா டெஸ்ட் பண்ண மாட்டேன். நிச்சயம் விட்டு ப்ளீஸ். எனக்கு தெரியும், என் லைஃப் அப்படிதான். ஒரு நாள் நான் சந்தோஷமா இருந்தா மறுநாள் அந்த கடவுளுக்கு அது பிடிக்காது. அப்படிலாம் பேசாத. எனக்கு தெரியும், இதான் என் வாழ்க்கை, நான் பழகிட்டேன். வந்தா எனக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் எப்பவுமே பிடிக்காது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, எனக்கு பிடிச்சவங்களுக்கும் நான் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்கல போல. சாரிடாமா. ப்ளீஸ், ஒரு விஷயம் வேண்டாம். என்ன தடுக்காத ப்ளீஸ். வேண்டாம், வலிக்குது. நிறைய பேர் எப்பயும் நெஞ்சில குத்திட்டாங்க, அந்த வழியா எனக்கு இன்னும் ஆறல. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன கோவம் வந்தாலும் பக்கத்துல உட்காந்து பேசக்கூடாது. சாரி. வேண்டாம், விடுங்க. நாளைக்கு இது உங்களுக்கே திரும்பும். அப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றேன், நடக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் தப்பா பேசினாலும் கொஞ்சம் நான் சொல்லி தானே கொடுத்தேன். ஆமா, நீங்க சொல்லிதான் கடத்தீங்க. ஏன்னா உங்க கம்பெனிக்கு உங்க பொண்டாட்டி வந்து சேரணும்ல, அதுக்காக. பொண்டாட்டி சொல்லாது இருக்கு. கூப்பிடுறதுடா, ஒண்ணு அப்படி சொல்லாத. நான் சொல்லல, உங்க பொண்டாட்டி தான் சொன்னாங்க. என்ன சொல்ற? ஆமா, உங்க பொண்டாட்டி தான் சொன்னாங்க. அவங்க ஐடி ஃபீல்டு படிக்க போறாங்களாம், அதனால தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். ஃபியூச்சர்ல அவங்க கம்பெனியில் அவங்க வேலை செய்யணுமா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணுமா, அதனால அவர் கூட இருக்கிறதுக்காக இதை படிக்கிறாங்களாம். அதனால அது புரியலையா, அதை அவரே சொல்லித்தர சொன்னாங்க.
இப்படி சொல்லும் போது அவரே சொல்லி கொடுத்தாரு. அவ இப்படியா சொன்னா? ஆஹா, எனக்கு அப்படி எதுவும் கேட்கலையே. எனக்கு தெரியாது. அம்மி நான் அப்படி கவனிக்கல அம்பி. அவன் அந்த மாதிரிலாம் சொல்ல எனக்கு தெரியாது. நான் அவளை என்ன சொன்னா என்னன்னே கவனிக்கல. நான் ஒண்ணு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு. சாரிடா. எனக்கு தலை வலிக்குது. என்ன தனியா விட்டுறீங்களா? நீ வெறுப்பேற்ற தான் பண்ண. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ ஹாலுக்கு வந்ததே மறந்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ மறந்துரு, நானும் மறந்துரு. நான் மறந்துட்டேன். நீ பட்டு அப்படியே சொன்னாலே புரிஞ்சுப்பா. ஸ்டாப் பண்ணுங்க சார். நான் மறந்துட்டேன் சொல்றது உங்களை, உங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த. புரியுதுல? போக இல்லையா? வேண்டாம், நான் கோவப்படக்கூடாது. பொண்ணு பேசிட்டு இருக்கேன். என்னென்ன இதுக்கப்புறம் ஒன்று விட்டுறதால இல்லை, பொண்டாட்டி விட்டுறதாவே இல்லை. புரியுதுல? நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன விடுங்கன்னு வச்சுட்டு விட்டுங்க. நான் பார்த்துக்கிறேன். விட்டுங்கன்னு நான் பொழுதுகிட்ட தான் இருப்பேன். பண்றதுக்கு இதோட உங்க வீட்டில் விடுங்க. முடியாது. எனக்கு வேண்டாம் வேண்டாம். மட்டும் எதுவும் கேட்கல. ம் பிடிக்காத அவ்வளவுதான். என்ன விட்டுங்கன்னு. முடியாது பொண்டாட்டி, முடியாது. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு விடுங்க. விடுங்க. சாரிமா. இல்லை அழாது பட்டு. சாரி. சரி, தங்க திரும்பி கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்ம ரூம் போலவா? வா. என் ரூம்ல தான் இருக்கு. சொல்லாத பட்டு. சாரி தங்கம், என் செல்ல தங்கல பட்டு தங்கல் அழாத போலாம். சாரிமா, மன்னிக்க மாட்டியா? மாட்டேன். ஆமா மாட்டேன். லாஃபே குட்டிமா. ஒன்றும் வேண்டாம். வெறும் வார்த்தையில தான் இருக்கு. சாரி. வா, எனக்கு பொண்டாட்டி வேணும். என் ரூம் போகணும். வா, அவளை கூப்போ, அவ கூட போ. அவளை எடுத்துன்னு போல சொன்ன அவள் தான். இனிமேல் என் மூட யார் பக்கத்துல உட்காருவீங்களா? மாட்டோம். இப்போ பொண்டாட்டிக்கு போகாம வரும், கோவம் வரும். இந்த கேள்விக்கு மட்டும் தான் பதில் வேணும், வேற எதுவும் கிடைக்காது. எனக்கு தங்கம் மட்டும்தான் பிடிக்கும், வேற யாரும் பிடிக்காது. இதெல்லாம் நான் கேட்கல. பிடிக்காது. உங்களுக்கு தெரியாது எனக்கு யாரை பிடிக்கும்ட்டு. உங்களுக்கு தெரியல, ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்களே. இனிமேல் அப்படிதான் ஆகணும். நீ இன்னொரு பண்ணதை நான் தாங்கிக்க மாட்டேன். இனிமேல் நானும் பண்ண போறேன். அதே இல்லை சந்தேக பிராணி. நான் எதுவும் சந்தேகப்பட்டேன்? பொசிஷனஸ் இல்லைன்னு தானே சொன்னேன். இப்படியா? லவ்யூமா, ப்ளீஸ்மா. என்ன பொசிஷனஸ் வேணும்னு சொன்னா அதுக்கு நீ இவ்வளோ கோவம் கொடுக்குற? என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல நீங்க பண்றதுமே. நீ கொஞ்சம் பொசிசிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பொசிஷனஸ் இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவ ஒவ்வொரு வாட்டி உரிமை கொண்டாடும் போதும் என் பர்த்டேக்கு விஷ் கேட்காம அவ பர்த்டேக்கு மட்டும் விஷ் கிடைக்கிறதும், அவ உங்க பர்த்டேக்கு விஷ் பண்றதும் எனக்கு எவ்வளவு வலியை கொடுத்துருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம் நரகத்தை விட கொடுமையானது, தெரிஞ்சுக்கோங்க. கோவம் வரும், பாத்ரூம் போய் கத்தி கத்தி அழுவேன். எனக்கு அங்க மட்டும்தான் எனக்கு உரிமை இருந்துச்சு. அங்க மட்டும்தான் எனக்கு உரிமை இருந்துச்சு. வேற எங்க எனக்கு உரிமை இருந்துச்சு? வேற யார்கிட்ட எனக்கு உரிமை இருந்துச்சு? செத்து போலான்ற அளவுக்கு வலி இருக்கும் எனக்கு. நான் தான் ஜடமாச்சு, அதனால சாகல. சொல்லாத. ஆமா, கண்டவங்க கூட கம்பேர் பண்ணாங்கல்ல, நான் உங்க பிள்ளைய மட்டும் தான் லவ் பண்றேன்னு சொல்லணும்னு தோணும். ஆனா எந்த உரிமையில நான் சொல்லுவேன்? எந்த உரிமையில சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. கேட்பாங்களே, பத்தியா யாருக்கு அனுப்புறா, பத்தியா என்ன பண்றா, பத்தியா பேசுறத பத்தியா. என்கிட்ட இதுல எதுவுமே கிடையாது. என்கிட்ட பேசியிருக்காரா, என்ன பண்ணிருக்காரு? ஜடமா தான் இருந்தேன். ஜடம்ன்றது உடம்புல ஊறி போச்சு சார். அதனால நான் ஜடமாவே வாழ்ந்து பழகிட்டேன். இப்ப நீங்க வந்து உடனே கெஞ்சன உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோடனே சமாதானம் நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி வேண்டாம். என் லைஃப் இல்ல. நான் அப்படி நினைக்கல. நீங்க விளையாட்டுக்கு ஏதோ பண்ணல. நான் கோச்சிட்டு இருக்கேன் நீங்க பண்ணணும் சமாதானம் ஆகிறதுக்கு. நீங்க யார் மனசுல இருக்க வலியை குத்தி குத்தி நோண்டிருக்கீங்க சார். வார்த்தைக்கு வார்த்தை சார் சொல்லாதுமா. அப்படிதான் சார் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? எனக்கு வலி புரியுதுலமா. சாரி. ஜடமாவே வாழ்ந்துட்டேன் சார். நான் என்ன பண்ணட்டும்? என்ன யார் என்ன பேசினாலும் ஜடமாவே வாழ்ந்துட்டேன்ல. சூடு இல்லாம சொரணம் இல்லாம அதெல்லாம் இருந்தாலும் இப்ப நான் வேற மாதிரி வாழ்ந்துட்டணும்ல. ஆனா நான் அப்படி வாழலையே. நான் என்ன பண்ணட்டும்? நான் அப்படி யோசிக்கல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ தப்பா யோசிக்கிற. நான் தப்பா யோசிச்சேன். சூடு சொன்னிடணும் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இனிமேல் நான் கரெக்டா யோசிக்கிறேன். வேண்டாடி தங்கம். சாரி குட்டிமா. வேண்டாம் 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 வேண்டாமா ப்ளீஸ். நீக்க மாட்டேன்ல, உனக்கு தெரியும்ல. கூப்பிட்டு வரலையே. நான் ஆல்ரெடி கோவமா இருந்தேன். வந்து அவ பக்கத்துல உடனே இன்னும் கோவம் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட சொன்னல, பக்கத்துல வந்தா நீ வந்துடணும் உடனே. நீ அதை கேட்கவே இல்லை. அவன் கூப்பிட்டா நீ திருப்பியும் வரல.
அவ வந்துட்டா நான் சொல்றேன், நீ என்னை பார்க்கல கூப்பிடல, எனக்கு அது இன்னும் கோவம் வந்துடுச்சு. நீ எப்படி பண்ற, உனக்கு ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேன்ற கோபத்துல தான் பண்ணிட்டேன். ஓ அப்படிங்களா சார்? நீ ப்ளீஸ்டா சார் சொல்லாதடா, வலிக்குதுடா. நிறைய பேர் எங்களை ஏற்கனவே வலிக்க வச்சுட்டாங்க சார். சாரிம்மா, இந்த ஒரு வாட்டிமா ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறமா. நான் செல்லம் தானே. லவ் யூ மன்னிச்சிருமா, இனிமேல் நம்ம பண்ணவே மாட்டேன், சத்தியம் பண்ண மாட்டேன். இனிமேல் நீ வந்தாலும் வரலாம் அவளை என் பக்கத்துல சேர்க்க மாட்டேன். ஒரு ரூம்ல வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ரூமுக்கு பண்ண ஆசைப்பட்டீங்களா? போங்க. சொல்லாத. சாரி, நான் கோவப்படுத்துறேன், உனக்கு வலியை கொடுத்துட்டேன். சாரி, பண்ண மாட்டேம்மா. லவ் யூ. எனக்கு ஒன்று மட்டும் வேணும், நீ மட்டும்தான் வேணும், வரவே வேண்டாம். உனக்கு தெரியும்ல. நம்பினேன், ஆனா இனிமேல் நம்ப மாட்டேன். அப்படி சொல்லாத. 8 வருஷம் நான் நம்பினேன். இப்ப எனக்கு சூடு சொன்ன வந்துச்சுல, இப்ப எனக்கு நம்பிக்கை போச்சு. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் புரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பு கிடைச்சா எவனா இருந்தாலும் தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்லாத. தப்பு பண்ண நினச்சா பின்னாடி போய் பண்ணலாம், உனக்கு நேராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பதானே ஊரே நம்பும், அந்த பொண்ணு மொழி தானே இதை பண்றான், அவன் ஏன் தப்பு பண்ண போறான்ட்டு. என்ன இப்படிதானே இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, இப்படிதானே பேசணும். அப்ப நானு சந்தேகம் என்கிட்ட பொசிஷன்ஸ் தான். ஓ அப்படி. ஆமா, அது மாதிரி இருந்தா நீ என்ன வந்து கட்டி பிடிச்சிக்கணும், நீ என்கிட்ட இருக்கணும், அதான் நான் கேட்டேன். அதான் செகண்ட் தள்ளி வைக்க போக்குறேன், அதை நான் கேட்கல. பரவாயில்ல, நீங்க அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பழைய மாதிரி வேண்டாம். ஓ நீ ஒருமா ப்ளீஸ்மா மன்னிச்சிடுமா, என் மாதிரி இப்படி படுத்துட மாட்டேன். வேண்டாண்டி, வலிக்குதுடி, அழ வச்சிடாதடி என்ன. இனிமேல் இப்படி பண்ணுவீங்களா? இனிமேல் பக்கத்துல வரட்டுமே. ஓ வரணும். நான் அப்படி சொல்லல, போதும். பழைய முன்னாடி போதும், இந்த புது வருஷம்லாம் வேண்டாம். இதுன்னு ஆசைப்பட்டீங்க. தாயே இல்லை, நான் ஆசைப்படவே இல்லை. பக்கத்துல வந்தா வரியோ இல்லை, நான் வந்து உன் பக்கத்துல பார்த்துக்கிறேன். இப்ப பாடுறேன் ரவுடி. அப்படிதான். லவ் யூ. இந்த வார்த்தை சொல்றதுக்கு உள்ளாராது. லவ் யூ டூ. இந்த மூஞ்சில் எனக்கு எதுவும் வேண்டாம். லவ் யூ டூ. போதும் போதும். இந்த வாட்டி பெஸ்ட் போத்திக்கலாமா? ஒன்று நம்ம ரூம் போலாமா? இன்னும் வேண்டாம், நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன். ப்ளீஸ் நம்ம ரூம் போலாம். இதுவும் நம்ம ரூம் தான், இங்கே இருக்கலாம். வேண்டாம் வேண்டாம். வேண்டாம், அங்க இருந்தாதான் அது ஒரு மாதிரி இருக்கு, வா போலாம். ஏன் அங்கே போய் அவளை பார்க்கணுமா? என்ன இங்கே இருங்க, அப்புறம் என்ன? இங்க வந்துட்டா உங்க டேடி மம்மி வந்துட்டாங்க, உங்க அப்பா அம்மா பின்னாடி நீ போயிட்டு அங்கன்னா கண்டுக்க மாட்டேன், கேட்காது. மாடியில யார் கீழே வந்தாலும் உனக்கு தெரியாது, இங்க தெரிஞ்சிடும். யாரும் வர மாட்டாங்க. சொல்ற? ஆமா, பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்கல்ல. ஆமா. அப்பா அம்மா அவங்க அண்ணன் அவங்க இவங்களுக்குலாம் வைக்க போயிருக்காங்க. அவங்க தம்பி அம்மாவோட சித்தப்பா பசங்க அவங்களுக்குலாம் வைக்க போயிருக்காங்க. ஸோ ஊர் சைட் போயிருக்காங்க. சரி, ஆமா. எப்போ வருவாங்க? நாளைக்கு காலையில. காலையில? ஆமா. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்க இருந்துடலாம். உங்களுக்கு ஒரு ரூம் வேண்டாம்? வேண்டாம், அங்க எல்லாரும் இருப்பாங்க, நம்ம இங்க இருக்கலாமே. இல்ல வேண்டாம், உங்களுக்கு தான் இங்க பிடிக்கல, நம்ம ரூம் தானே பிடிக்க, வாங்க போலாம். கொண்டு உசு பேத்திட்டு முடியாது, இங்க இருந்து நக்கல தேவையில்லை. பரவாயில்ல, மறிடாமா. சாரி. இனிமேல் இப்போ நான் யோசிக்கவே மாட்டேன். உனக்கு இருக்கு போதுமா?